தேவகூதி மோட்சத்தை அடைஞ்சார். 4வது ஸ்கந்தத்தில் பிரசூதிங்கிற 3வது பெண்ணை பிரம்மாவோட 9வது பிள்ளைக்கு தக்ஷன்னு பேர், அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். தக்ஷங்கிறவன் ஜனாதிபதி மாதிரி பெரிய போஸ்ட், பிரம்மாவுக்கும் அடுத்த போஸ்ட். பொதுவாக பகவான் பிரம்மாவுக்கு மேலே எல்லா தெய்வங்களும் பிரம்மாவுக்கு கீழே தான். ஈஸ்வரன் விஷ்ணுவை தவிர, ஈஸ்வரன் விஷ்ணு ப்ளஸ் அம்பாள் கணபதி சுப்பிரமணியம் இவாளை தவிர பாக்கி எல்லாம் பிரம்மாவுக்கு கீழே தான். இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, பிரம்மாவுக்கு அடுத்த போஸ்ட் யாருன்னா இந்த பிரஜாபதிக்கு தான். இந்த பிரஜாபதியை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார் மனு. உயர்ந்த பதவிக்கு போக போக நாம் எப்படி இருக்கணும்? வினயத்தோடு இருக்கணும். வாழ்க்கையில் எப்போ உயர்றமோ அப்போ சம்பாதிச்சுக்க வேண்டியது வினயம். ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு வார்த்தை ஒரு செயல் நிமிஷமாக வாழ்க்கையை பெரட்டி போட்டுரும் யாராக இருந்தாலும். அப்படிங்கிறது கர்வங்கிறது கூடவே கூடாது. தெரியாமல் அறியாமல் செஞ்சோம்னா கூட பகவான் ரட்சிச்சுடுவான். திமிரோட கர்வத்தோடு செய்கிறவர்களை பகவான் ரட்சிக்கவே மாட்டான். இவன் திமிரோடு இருக்கான். இவனுக்கு 16 பெண்ணு. இந்த தக்ஷனுக்கு இந்த 16 பெண்ணில் 13 பெண்ணை அக்னி தர்மதேவதைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். 14வது பெண்ணான சுவாகாங்கிற பெண்ணை அக்னி பகவானுக்கு, 15வது ஸ்வதாங்கிற பெண்ணை பித்திருக்களுக்கு, 16வது சதி அல்லது தாக்ஷாயினிங்கிற பெண்ணை சிவபெருமானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து, இப்படி இருக்கிற காலத்தில் அந்த சிவபெருமானுக்கும் அவனுக்கும் ஒரு மனஸ்தாபம் வராது. மனஸ்தாபத்துக்கு காரணம் தக்ஷன். இவன் எங்கே போனாலும் இவனுக்கு மரியாதை கொடுத்தே பழக்கம், மரியாதையை பெற்றே பழக்கம். அது மாதிரி ஒரு யாகத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு போகிறதே சிவபெருமான் அங்கே இருந்தார். அவரை இவனுக்கு மரியாதை கொடுக்கல. மரியாதை கொடுக்கலன்னா அவனை கண்டு எழுந்திருக்கல. எல்லாரும் எழுந்திருப்பா, அவனை எழுந்திருக்கல. ஏன்னா அவர் எழுந்திருக்க வேண்டிய நிலையில் உள்ளவர் இல்லை, இவனுக்கு மேலேன்னு சொல்லுங்க. ஆனால் அவன் என்ன நினைக்கிறான், இவரும் நமக்கு எழுந்திருக்கணும். ஏன்னா யாருமே சாதாரணமாக இருக்கிறதே நல்லவான்னு தீர்மானமே பண்ணக்கூடாது. அவள் கையில் பதவி, பணம், அதிகாரம் இவைகளை கொடுத்து பரீட்சை கிராஷ் டெஸ்ட் மாதிரி, கார் டெஸ்ட் மாதிரி இதை கொடுத்தாதான் அவன் நல்லவனா கெட்டவனான்னு புரியும். அது பரியந்தம் நல்லவன் மாதிரி இருப்பான். 2 அதிகாரத்தை கையில் கொடுத்தவொடனே கொடுத்தவரையே அதட்டுவான். இது உலகத்தில் உள்ள இயல்பு. இவன் சிவபெருமானையே அதட்ட சிவபெருமான் பதிலே சொல்லலை. உன்னை கண்டு நான் எழுந்திருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அது முறையும் கிடையாது. இல்லை இல்லை நீ என் மாப்பிள்ளை அதனால் எழுந்திருக்கணும்னா அப்படி கொண்டு வரான். பகவான் பதில் சொல்லலை. வேணும்னு என்ன பண்ணுறான், திருப்பி இன்னொரு தடவை தன்னை கண்டா ஏற்கனவே பதவியினால் எல்லாரும் எழுந்திருக்கிறான். இன்னொரு முறை இருக்கு. உலகத்தில் 2 பேருக்கு முதல் மரியாதை கொடுக்கணும்னு வேதமே சொல்கிறது. ஒருத்தர் யாருன்னா ஆத்திரேய கோத்திரத்தில் பிறந்தவா. ஆத்திரேய கோத்திரம்னு சொல்கிறோமோ அந்த கோத்திரத்தில் பிறந்தா அவள் வந்து அவளுக்கு தான் முதல் மரியாதை பண்ணணும். வெறும் முதுகுக்கு பூனல் போட்டு சொரிஞ்சின்ற வாழை சொல்லலைன்னா வேதாத்தியனம் பண்ணியிருந்தா சொல்லணும். சபாவில் வெறும் கோத்திரத்தில் பிறந்ததுனால மட்டும் ஆயிடாது, குலத்தை ரட்சிச்சு தான் ஆயிடாது, குலதர்மம் இருக்கணும். 2வது வாஜபேயம்னு ஒரு யாகம். அந்த யாகத்தை பண்ணினா அவர்களுக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும். இந்த யாகமே லோகக்ஷேமத்துக்காக பண்ணணும். இவன் தக்ஷன் இந்த யாகத்தை எதற்காக பண்ணினான்னு பாகவதன் சொல்றது. இஷ்டுவாச வாஜபேயேன பிரம்மிஷ்டானு அபிபூயச்ச, மற்றவர்களை அவமரியாதைப்படுத்துறதுக்காக வாஜபேயம் பண்ணினான்னா. எப்படின்னா, நான் யார் தெரியுமா? வாஜபேயி, வாஜபேயம் பண்ணவன். என்னை அவன் இவன் சொல்லக்கூடாது. என்னை பார்த்தா உட்கார்ந்துக்கணும், வாஜபேயர்னு தான் சொல்லணும். என்னை பார்த்தா ஏந்திருக்கணும். இதே இவனே சொல்லிட்டு இருப்பான். அது லோகம். மரியாதைங்கிறது லோகம்னா கொடுக்கணும், நாம் கேட்டு வாங்கிக்கிறது அப்படி கிடையாது. மகிமேங்கிறது
என்னை பார்த்தா நமஸ்காரம் பண்ணணும்னு உங்களுக்கு தோணணும். நமஸ்காரம் பண்ணணும்னு நான் சொல்லக்கூடாது. ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு. அந்த தெய்வீகம், அந்த தபஸு உங்க மனசுல தோண வைக்கும். அது பரமாச்சாரியார் இருக்கிற பரியந்த பரமாச்சாரியார் காலத்துல நாஸ்திகம் தலை கொட்டி பறந்தது. தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும். எவன் பெரிய பெரிய நாஸ்திகவாதின்னு நாம சொன்னமோ, யாராவது ஒருத்தர் பரமாச்சாரியால நாக்கு போட்டு ஒரு வார்த்தை பேசினாலும் எங்கேயாவது சொல்லுங்க பாப்பா. நீங்க ஒரு வார்த்தை பரமாச்சாரியால தூஷிச்சு ஒரு வார்த்தை பேசினாலும் சொல்லுங்க பாப்பா. ஒரு பெரிய தலைவர் பரமாச்சாரியால் தேனாம்பேட்டையில் இருக்கார். இவரை எல்லாரும் தியாகி கர்ம வீரர். நான் என்னடா புடலங்கா தியாகின்னாரு. அங்கே போய் தேனாம்பேட்டையில் பாடுறா, அவர் தான்டா உண்மையான தியாகின்னு. யார்? பரமாச்சாரியால். பாலக்காடுல காந்தி பரமாச்சாரியால் பார்க்கும்போது அவரை ஏதோ கொண்டாடினார். நீங்கள் தான் காந்திஜி பரமாச்சாரியால் பார்த்து, நீங்கள் தான் மகாத்மா அப்படிங்கிறார். இதெல்லாம் மறைக்கப்படலாம், ஆனால் உண்மை. இதெல்லாம் உண்மை. எங்கள் தாத்தாவை ஒருத்தர் தூஷிச்சதே கிடையாது. எங்கள் தாத்தாவை ஒருத்தர் நுனிநாக்கு போட்டு பேசினதே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் சுபாவமாகவே உள்ளது. மரியாதைங்கிறது உலகம் கொடுக்கணும். இவன் எல்லாரையும் அவமரியாதை பண்ணுறதுக்காகவே இந்த யாகம் பண்ணினான். அங்கேருந்து வந்தால் இப்படி சேரில் உட்காந்துருப்பான். அவர் பக்கத்தில் உட்காந்துட்டா, நீங்கள் யார்? நீங்கள் வாஜ்பேயை பண்ணியிருக்கல? இல்லை. அப்போ என்னோட எப்படி சமமாக உட்காரலாம்? ஏந்து போகுமா? இதை சிவபெருமான்கிட்ட காமிக்கணும்னு தான் அவன் பண்ணினது. சிவபெருமான் அந்த யாகத்துக்கே வரல. சிவபெருமானுடைய மனைவி தட்சனோட பெண்ணோனும் தன் அப்பாவாத்தில் நடக்கிற யாகத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட பகவான் சொன்னார், அவன் வேணும்னு அவமானப்படுத்தணும்னு தான் யாகம் பண்ணுறான். பொதுவாக உலகத்தில் யார்கிட்ட நாம் ரொம்ப அன்பையும் மரியாதையும் எதிர்பார்க்கிறோமோ அவள்கிட்டேருந்து நமக்கு அவமரியாதையும் அப்பிரியமும் வந்தால் அது மரணத்துக்கு சமானமாக இருக்கும். சம்பாவிதஸ்ய ஸ்வஜனாத் பராபவா யதாச சத்யோ மரணாய கல்பதை. எங்கேருந்து வேணாலும் அவமானத்தை அடையலாம், பந்துக்கள்கிட்ட அடையக்கூடாது, உறவினர்கள்ட்ட. அது மரணத்துக்கு சமானமாக இருக்கும். நம்மளை கண்டு யாராவது ஏந்திருக்கலைன்னா வருத்தமாக தோணாது. எவனோ ஒருத்தன் வா போன்னு பேசினா ஒருத்தன் வருத்தமாக தோணாது. நமக்கு யார் மரியாதை கொடுக்கணுமோ, கொடுக்கிற வேண்டிய நிலையில் இருக்கார்களோ அவர்கள் மரியாதை குறைச்சலாக நடந்துட்டால் மனசு வருத்தப்படும். உங்கள் அப்பா உங்கள்கிட்ட அன்பை காண்பிப்பார்னு நீ நினச்சிட்டு போகிற, அவர் காண்பிக்க மாட்டார். அப்போ உனக்கு வருத்தம் கூட இருக்கும். இல்லை எங்கள் அம்மா இருக்கா, சித்தி இருக்கா, பெரியம்மா இருக்கா, இவர் நீ என்ன கேட்டதுனால நான் அபிப்பிராயம் சொன்னேன். நான் போகலாமான்னு நீ கேட்டேன், அதனால சொன்னேன். நீ கேட்கலன்னா அதையும் நான் சொல்லியிருக்க மாட்டேன். அதுக்கு மேலே உனக்கு சௌகரியம்ட்டான். இவன் கிளம்பி வந்துட்டான். வந்தால் அதே மாதிரியே அவன் மரியாதை கொடுக்கல, உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். யாகத்தை பார்த்துட்டு போகலான்னா யாகத்தையும் ஒழுங்காக பண்ணல. பொதுவாக யார் யாகம் பண்ணினாலும் ஹோமம் பண்ணினாலும், அது ஸ்ரௌதமாக இருந்தாலும் ஸ்மார்த்தமாக இருந்தாலும் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்கிறேன். அந்தந்த தேவதைக்கெல்லாம் ஆகுதி கொடுத்துட்டு கடைசியில் ஸ்விஷ்டகிருத்தம்னு ஒன்று சொல்லுவாள். கொஞ்சம் ஹவிஸை எடுத்து இப்படி வச்சுட்டு 2 தடவை அக்னயே ஸ்விஷ்டகிருத்தே ஸ்வாஹா அப்படின்னு பண்ணணும். இது சைவா, சிவாச்சாரியார், ஸ்மார்த்தா, வைஷ்ணவா, நார்த் இந்தியா, சவுத் இந்தியா இந்த பேச்சே கிடையாது. வைதீகமாக அக்னிமுகம் பண்ணினா எல்லாருமே பண்ணணும். அந்த ஸ்விஷ்டகிருதம்ங்கிறதுக்கு பாருங்க, அது சிவபெருமானுக்குள்ளதான ஆகுதி. ருத்ரோக்னி ஸ்விஷ்டகிருதே ருத்ரா தேவ பசு நந்தர்தாதி அப்படின்னு மிச்சம் என்ன இருக்கோ அது சிவபெருமான் சொத்து. அந்த யாகத்தில் உபயோகப்படுத்துறதுல மிச்சம் என்ன இருக்கும், அவன் அதை பண்ணவே இல்லை. அப்போ சொன்னா, நீ நீ கர்வி அகம்பாவம் உள்ளவன் அப்படின்னு மட்டும் நினைச்ச. தக்ஷானு கூப்பிடுறாள், அப்பான்னு கூப்பிடுறது. நீ நாஸ்திகன் அவைதிகன்கிறது இப்பதான் தெரியல. ஏன்னா நீ சிவபெருமான்ட்ட உனக்கு மரியாதை இருக்கு இல்லைங்கிறது விஷயம் இல்லை, வைதிக காரியத்தையே ஒழுங்கா பண்ணலையே. அப்போ உன் பொண்ணா நான் பிறந்து
நான் என்ன பெருமையை அடைஞ்சிட போகிறேன், உன் சம்பந்தப்பட்ட இந்த உடம்போட நான் சிவபெருமான்கிட்ட போகிறதுக்கு விரும்பலேன்னு சொல்லிட்டு சிவபெருமானுடைய நாம வைபவத்தை சொல்கிறான். 2 வார்த்தை தான், அது தெரியாமல் சொன்னாலும் ஒரு தடவை சொன்னாலும் சமஸ்த பாபத்தையும் போக்கக்கூடியது. அந்த வார்த்தையே உனக்கு சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீ பாபி, நீ பாக்கியம் இல்லாதவன் அப்படின்னு சொல்லி சத்ய பிரஜஜ்வால சமாதி சாட்டுன்னா அங்கே உயிரை விட்டால்னு பாகவதத்தில் இருக்கு. புராணாந்தரங்களில் சொல்லும்போது இவள் உயிரை விட்டதை கேள்விப்பட்டு சிவபெருமான் வந்து அந்த உடம்பை தூக்கிண்டு நர்த்தனமாட பகவானுடைய கோபம் ஜாஸ்தியாக இந்த கோபத்தை தணிக்கணும்னா அந்த சரீரத்தை எடுக்கணும். சிவபெருமான்கிட்டேருந்து எடுக்க முடியல. சில குரங்குகள் குட்டி செத்து படுத்துனா செத்து போன குட்டியை கையில் வச்சுட்டே அலையும். யாராவது பார்த்துருக்கீங்களா? வெறி பிடிச்ச மாதிரி இருக்கும். அது மாதிரி ஒரு கோப நிலைக்கு சிவபெருமான் பேட்டார்னு உடனே பரமேஸ்வரனை பார்த்து சமாதானப்படுத்தி சமாதானம் ஆகலேங்கிறதே மகாவிஷ்ணு சக்கர பிரயோகம் பண்ணி அந்த சரீரத்தை கட் பண்ண அந்த சரீரம் 51 இடங்கள்ல விழுந்தது தான் சக்தி பீட்டம்ங்கிறது. 51 இடங்கள்ல இந்த சரீரம் விழறது. அதுல இடுப்பு பிரதேசம் இருக்கு பாருங்க, இந்த தொப்புளுக்கு நேரம் அருணாகுடி கட்டுவோமே அந்த இடத்துக்கு காஞ்சின்னு பேர். அது விழுந்த இடம் தான் காஞ்சி. காஞ்சி காமாட்சின்னு சொல்றோமே நாம, அதுக்கு தான் காஞ்சின்னு பேர். அது மாதிரி நாக்கு விழுந்த இடம்தான் கல்கத்தா அப்படிங்கிறது. இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் இருக்கு. இன்னும் சிலது பாகிஸ்தான்லேயும் இருக்கு. அப்புறம் பகவானை சமாதானப்படுத்தி தக்ஷனோட தலையும் பகவான் பிச்சு போட்டுவிட்டார் கோபத்தில். யாகத்தில் உபயோகப்படுத்தின ஆற்றனுடைய தலையை வச்சு அவன் சமகத்தினால ஸ்தோத்திரம் பண்ணி, அப்போ மகாவிஷ்ணு வந்தவர் சொன்னார், அகம் பிரம்மாச்ச விஷ்ணுச்ச, நானோ பிரம்மாவோ விஷ்ணுவோ இல்லை பரமேஸ்வரனோ எங்கள் 3 பேருக்குள்ள பேதம்ங்கிறது கிடையாது. விசேஷமாக எனக்கும் சிவபெருமானுக்கும் வேற்றுமை கிடையாது. இது பாகவதத்திலேயே உள்ள வார்த்தை. யாராவது வேற்றுமை படுத்தி நினைத்தாலோ பேசினாலோ அவர்களுக்கு ஞானம் சித்திக்காது அப்படிங்கிறார். இந்த பாகவத ஸ்லோகத்திலேருந்து வந்த தமிழ் பழமொழி தான் அறியும் சிவனும் ஒன்றும் அறியாத வாயில மண்ணு அப்படின்னு சொல்றோம். மண்ணுன்னா என்ன அர்த்தம்? ஞானம் வராதுன்னு அர்த்தம். இந்த சரீரத்தை விட்ட சதியானவள் ஹிமவானுக்கும் மேனைக்கும் பெண்ணாக பிறந்து பார்வதிங்கிற பெயரில் 5 வயசுல பகவானை குறித்து தபஸ் பண்ணி பகவான் வந்து ஹிமவானும் மேனையும் யதோக்தமான முறையில் கன்னிகாதானம் பண்ணி கொடுக்க பகவான் பாணிகிரகணம் பண்றான். பாணிகிரகே பர்வதராஜபுத்ரியா பாதாம்புஜம் பாணி சரோருகாப்யா அஸ்மானமாரோபயதஸ்மராரே மந்தஸ்மிதம் மங்களமாதனோது. நாளைய தினம் மேல சரித்திரம். பிரம்மே முகூர்த்தே பரிதஸ்வபக்தைஹி சந்திருஷ்ட சர்வோத்தம விஸ்வரூபா ஸ்வதைல சம்சேவக ரோகஹர்த்ரே வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா. ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய்.